வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வித்தியாசமான முறையில பிரெட்டுமே முட்டையும் வச்சு ஒரு பப்ஸ் செய்ய போறேங்க. வாங்க பார்க்கலாம். பப்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் சொல்றேங்க. முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. பிரெட் தூள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. பிரெட் வந்து கட் பண்ணி ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. பிரெட் வச்சு ஒரு கப்பு வச்சு அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா வரும். மஞ்சத்தூள் கொஞ்சமா, கரம் மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி பொடிங்க, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வெங்காயம், ஒரே பச்சை மிளகாங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய்ங்க, மைதா மாவு கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இது டிக் பண்றதுக்கு ஒரு முட்டையை உடைச்சுக்கலாங்க. இப்படி கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அடிச்சு கலக்குனா போதுங்க. இவ்வளவுதாங்க தேவையான பொருள். வெங்காயம் கட் பண்ணிட்டு இப்படி கையில பிசைஞ்சு விட்டீங்கன்னா உதிரி உதிரியா வந்துருங்க. ஒரு குண்டால வெங்காயம் போட்டுக்கலாங்க. கலக்கறக்கு ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. இப்ப எல்லாம் கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. மசாலா தூள் எல்லாம் போட்டு ஸ்டஃபிங் பண்றத பார்க்கலாங்க. முட்டையை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை இப்படி பாதியா அறுத்துட்டுங்க. இப்படி மேல் இருக்கிறது இப்படி பாதியா கட் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி பாதியா கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கரெக்டா வச்சுக்கலாங்க. கட் பண்ண பிரெட் எடுத்துக்கலாங்க. கலக்கி வச்ச மசாலா வெங்காயம் வச்சுக்கலாங்க. கட் பண்ண முட்டையை வச்சுக்கலாங்க. இன்னொரு பிரெட் எடுத்து மேல மைதா தடவி மைதாமா பேஸ்ட் கலக்கி வச்சிருக்கிறோம்லங்க, அதை எடுத்து இப்படி தொடச்சுக்குங்க ரவுண்டா. மூடி வச்சுங்க. சைடில் அப்படியே மைதாமா வச்சு அப்படியே இப்படி அமுத்தி விட்டீங்கன்னா பிடிச்சிக்குங்க. முட்டை கலக்கி வச்சிருக்கிறேங்க. அப்படியே போட்டு டிக் பண்ணி எடுத்துக்கலாங்க. தூள்ல டிப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் செவந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறம் வந்துருச்சுங்க. இந்த பதம் பொன்னிறம் வந்ததே நீங்க எடுத்துருங்க. சொந்தங்களே, அப்படியே சொன்ன மாதிரி டிஃபரெண்டான பிரெட் எக் பப் செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சந்தோஷமா இருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. இது உங்களுக்கான டிஷ்ஷுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.